இன்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4லேருந்து 13 வசனம் வரை. இன்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4லேருந்து 13 வசனம் வரை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குடைய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்காக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியை உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுதும் மறுபடியும் மனமளந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சாலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கிருபையினால கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஒரு ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங் சீரீஸ் கர்த்தர் நம்மளுக்கு நடத்துகிறார். ஓவர்கமிங் ஃபியர், பயத்தை வெல்வது என்ற தலைப்பிலே தேவன் நம்மளை அவருடைய வசனம் மூலமாக இடைப்பற்றி கொண்டிருக்கிறார். குறிப்பாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ரீடிங் போன வாரம் செய்த ரீடிங் அதே ரீடிங் தான். போன வாரத்தில் நம்ம 2 முக்கியமான படிகளை குறித்து நம்ம அறிந்து கொண்டோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. முதலாவது படி என்னவென்றால், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். Do not be anxious. ரைட்? அதுதான் நாம் கற்றுக்கொண்டோம். நம்முடைய கவலைகளுக்கு, நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தினுடைய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அந்த முதல் படியை எடுக்குமாறு கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்தினார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். Do not be anxious about anything. நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் அதனுடைய கதையினுடைய பல அழுத்தங்களை அதன் மத்தியிலும் அந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று, அந்த anxiousness, அந்த பயத்திற்கு, அந்த திகிலுக்கு, அந்த அச்சத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அந்த முதலாவது படியை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இரண்டாவது படி என்னவென்றால், நம்முடைய கவலைகளை தவிர்த்து ஸ்தோத்தரிக்க கர்த்தர் நம்மளை அழைத்தார். ஹல்லேலூயா. Replace our worries with thanksgiving. ஓகே, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு இந்த வசனம் வருகிறது. But in all things with thanksgiving என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆகவே இந்த 2 படிகளை நாம் போன வாரம் அறிந்து கொண்டோம். ஆயினும் இந்த படிகள் ஒரு புரோட்டோகால் இல்லை. இட்ஸ் நாட் லைக் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படி இல்லை. இந்த ஸ்டெப்ஸ், இந்த படிகள் ஒன்று அடுத்து இது இன்டர்சேஞ்சபிள். நம்மளுடைய வாழ்க்கையின் பயணத்தை நம்ம நடக்க நடக்க வாழ வாழ அது ஒரு இன்றியமையாத ஒரு அம்சமாக மாறிவிட வேண்டும். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் டுகெதர். அது ஒரு பேக்கேஜாக இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் நம்ம என்ன அறிந்து கொண்டோம் என்றால், கவலை ஒரு ராக்கிங் சேர் போல இருக்கிறது. ராக்கிங் சேர் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நாற்காலி அங்கே தான் இருக்கு. கவலை அதை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் எங்கேயும் நம்ம போக முடியாது. இட்ஸ் லைக் ராக்கிங் சேர். அங்கே உட்கார்ந்து நம்ம அதை குறித்து யோசிக்கிறோம், கவலைப்படுகிறோம். அந்த கவலை நம்மளை வருத்துகிறது. இன்ஃபேக்ட் கவனித்து பார்த்தோம் என்றால், கவலைக்கு இன்னொரு அர்த்தம், சமமான அர்த்தம் என்னவென்றால், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன். கவலை என்ன செய்கிறது? நம்மளை யோசிக்க, சிந்திக்க வைக்கிறது.
It causes you to remain in that place. அந்த சூழ்நிலை, அந்த சம்பவம், அந்த நபர் எடுத்து அந்த இடத்திலே காணப்படுகிறது. You are ruminating in it exhaustively. அதிகமான நேரத்தையும் கவனத்தையும் பலத்தையும் அதன் மேல நீங்க செலுத்துகிற நிமித்தமாக இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் யூ ஆர் பீயிங் மேரினேட்டட் இன் இட். மேரினேஷன்லாம் நம்மளுக்கு தெரியல, ஊற வைக்கிறது இல்லை. கோழி சமையல மஞ்சத்தூளை போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் போட்டு ஊற வச்சு சமைக்கிறது வேற, ஊற வைக்காம அவசரமாக சமைக்கிறது ஒன்று இல்லை. மஞ்சப்பொடி மீனை எல்லாம் சமையல் குறிப்பு கொடுக்குறேன், எல்லாம் நோட் பண்ணிங்க ப்ளீஸ். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. மஞ்சப்பொடி மீன்லாம் ஆஞ்சி அதெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு மஞ்சப்பொடி தூளை போட்டு இல்லை மசாலா தூளை போட்டு பாபாஸ் போடுறீங்களா வேற தூள் போடுறீங்களா தெரியாது, அதில் உப்பையும் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி அப்போ நீங்கள் ஒரு பொரியல் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேரினேட்லாம் பண்ணாமல் ஏதோ தானொன்று போட்டு மசாலா போட்டு பார்த்தீங்கன்னா மசாலா வாடை அடிக்கும், இல்லாட்டி அதனுடைய டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். கவலை பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அப்படி தான் இருக்கு. யூ ஆர் மேரினேட்டட் இன்டு தி worries and fears surrounding you. நம்மளை சுற்றிலும் இருக்கிற கவலைகள், பயம் நம்மளை அதிலேயே நம்ம சோக் ஆயிரும். நம்ம we are just engrossed in it. அது நம்மளை ஆட்கொள்ளுகிறது. அது நீங்களும் நானும் வேணுகிட்டையும் செய்யல, சூழ்நிலை, சம்பவம், ஆட்கள், ஜனங்கள் அதை செய்ததுனால அது நம்மளை அப்படியே சூழ்ந்து கொள்ளுகிறது. இன்னொரு விஷயம் நான் சொன்ன சபைக்கு நான் உற்சாகப்படுத்தினேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6 நீங்க படித்து வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க என்று. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 6. ஆங்கிலத்தில் 3 வெர்ஷன்ஸ் நான் படிக்கிறேன். NIV பார்த்தீங்கன்னா do not be anxious about anything but in everything by prayer and petition. அண்டர்லைன் பண்ணீங்க. இன்னைக்கு செய்தி தலைப்பு அதுதான். By prayer and petition with thanksgiving present your request to God. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, டோன்ட் வரி அபவுட் எனிதிங், இன்ஸ்டெட் ப்ரே அபவுட் எவ்ரிதிங், டெல் காட் வாட் யூ நீட் அண்ட் தேங்க் ஹிம் ஃபார் ஆல் ஹி ஹஸ் டன். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். பி கேர்ஃபுல் ஃபார் நத்திங். வாவ், வண்டர்ஃபுல்ல. பி கேர்ஃபுல் ஃபார் நத்திங் பட் இன் எவ்ரிதிங் by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God. ஓகே, தமிழில் நம்மளுக்கு தெரியும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த நாளினுடைய செய்தி அந்த சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா கூடிய ஜெபமும் வேண்டுதலும். Prayer and petition. Petition, another word is used in supplication. Prayer and petition. Why is there two? ஏன் 2 வகையாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிரேக்க மொழியில அந்த வார்த்தை prayer என்ற அந்த வார்த்தை proskesio என்று சொல்லப்படுகிறது. proskesio, okay, is a Greek word. இது புதிய ஏற்பாட்டில் 13 தடவை எழுதப்பட்டிருக்கிறது, டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை proskesio. அந்த கிரேக்க மொழி தான் prayer என்று டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. சில உதாரணமான வசனங்களை நான் சொல்றேன். உதாரணமாக மத்தேயு 17:21 பார்த்தீங்கன்னா, in Matthew 17:21 பார்த்தீங்கன்னா, the healing of a boy with a demon. ஒரு சிறுவன் பிசாசின் பிடியினால் அகப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் இந்த பையனுக்கு தன்னுடைய பெற்றோர் சொன்னது நிமித்தமாக இந்த பையனுக்கு ஆண்டவர் அந்த சுகத்தை விடுதலை கொண்டு வருகிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் மத்தேயு 17:21, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும், அந்த வார்த்தை ஜெபத்தினாலும் இந்த கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது proskesio. ஓகே, அந்த ஜெபம், அந்த குறிப்பான ஒரு ஜெபம், இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு ஜெபம். பிறகு மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனம் 22 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த அத்திமரத்தை பார்க்கிறார், the fig tree. அந்த அத்திமரத்தை கண்டு அதனிடத்துல பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் மத்தேயு 21:22, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார்.
ஜெபத்திலே என்ற வார்த்தை இந்த மொழிபெயர்ப்பு அங்கிருந்து தான் வருகிறது. ஜெபத்திலே whatever you ask for in prayer shall be done unto you என்று சொல்லுகிறார். பிறகு இன்னொரு உதாரணம் லூக்கா 6:12 பாத்தீங்கன்னா, Luke chapter 6 verse 12, Jesus was praying. ஆண்டவர் இயேசு வந்து ஜெபிக்கிறார். Isn't that wonderful? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், மனுஷகுமாரன், அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? பிதாவினுடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்வதற்காக ஜெபிக்கிறார். என்ன சித்தம்? தமக்கென்று 12 முக்கியமானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். The 12 apostles தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? லூக்கா 6:12 அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ரா முழுதும் அவர் ஜெபம் செய்ய கர்த்தர் பிரயாசப்பட்டார். இங்கு நம்ம பார்க்கும்போது ஜெபமானது தேவனுக்கும் நமக்கும் உறவாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஈவு என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். To communicate before God for various things, வித்தியாசமான விஷயங்கள். பிசாசின் பிடின் கொண்டவன் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, சூழ்நிலை தகாததா இருக்கும்போது அது சூழ்நிலை மாற்றுவதற்கான வார்த்தை மூலமாக, ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் அறிகிறோம். அவர் எப்படி ஜெபிக்கிறார்? அவரே ஜெபிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். Jesus not only taught about prayer, but he himself prayed. ஜெபத்தை குறித்து அவர் போதிக்கிறது மட்டுமல்ல, அவரே ஜெபித்தார். அவரே ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். What a great role model. ஆண்டவரே ஜெபிக்கிறார் என்று வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பிறகு பவுல் ரோமர் கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். ரோமர் 12:12 ரோமன்ஸ் chapter 12 verse 12 பவுல் சொல்லுகிறாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ப்ரோஸ்கேஷியூ, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. Be devoted in prayer. Be devoted in prayer. அதனால ஜெபம் என்று சொன்னால் அது நம்முடைய ஆவிக்குரிய சுவாசம். prayer is spiritual breath. மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். அந்த மூச்சு நமக்கு என்ன நினைவூட்டுகிறது? தேவன் நமக்கு அவசியம். when you are breathing, you are conscious of communicating with God. நம்முடைய சிந்தை தேவ பிரசன்னத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறது. வெறும் வார்த்தை அல்ல, ஜெபம் வெறும் வார்த்தை அல்ல. ஆனால் மனம் கசிந்து அழுதால், ஜெபித்தால் வேதம் சொல்லுகிறது, ஆனால் வார்த்தை வரவில்லை. It's not just mere throwing out of words. Prayer is also a state of mind. Hallelujah. நம்முடைய மனநிலைக்கும் அது அறிகுறியாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு சூழ்நிலை. டேவிட் பால் சூ யோங்கி நம்மளுக்கு தெரிந்த ஒரு போதகர், சவுத் கொரியால இருக்கக்கூடிய ஃபுல் காஸ்பல் ஈயோடர் சர்ச், நம்ம போயிருக்கோம். அந்த பிரேயர் மவுண்டன் ரிட்ரீட் போயிருக்கோம். அந்த லார்ஜஸ்ட் சர்ச் இன் தி வேர்ல்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்டர் தான் அந்த ஒரு சிலர் மனைவியோடு ஒரு சிலரோடு இணைந்து ஆரம்பம் அற்பமானாலும் அவர்கள் வளர ஆரம்பித்தார்கள். பெரிய ஒரு சபையாக இருந்தது. அப்ப நம்ம புதுசா நம்ம போகும்போது அது பொதுவாக ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரூம்ல கொண்டு போய் அங்கே கொஞ்சம் ப்ரீஃபிங் பண்ணுவாங்க, ஷேர் சம் தாட்ஸ். அப்போ ஒரு சொன்னாரு, ஒரு வெள்ளைக்காரர் சொன்னாரு, டாக்டர் பால் சூ யோங்கி அவர் எழுதின புத்தகத்தை குறித்து அவர் சொன்னாரு, ஜெபம் என்று சொன்னால் அந்த ஜெபம் செய்யும் போது அந்த முதல் சில நிமிடங்கள் அல்லது குறைந்தது அந்த முதல் நேரம், மணி நேரம், the first hour is very important. அந்த முதல் மணி நேரம் அது நம்ம தாண்டி போனாதான் நம்ம ஆவிக்குள்ளே இன்னுமாக ஜெபிக்க ஆரம்பிப்போம். அந்த first few moments is important because your mind is still thinking about other things. நம்முடைய மனது மற்ற காரியங்களை குறித்து யோசிக்கிறது. அதனால தான் ஆராதனைக்கு வரும்போது ஜெப சிந்தையோடு நம்ம வருவோம். Let's prepare our hearts னு சொல்றாங்க. What is that? It is to be calm before God, to prepare our hearts to take away the distractions. நம்ம அப்பதான் வந்து உட்காருவோம், ஜெபிக்க ஆரம்பிப்போம். But our mind is still there. காடி எங்க நான் போட்டேன், எங்க நான் பார்க் பண்ணேன், இல்ல நான் வந்து வீட்டு சாவி எடுத்துட்டு வந்தேனா, our minds are so occupied. ஸோ அந்த ஜெபத்தினுடைய அந்த முதல் கட்டம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அந்த கட்டத்தை தாண்டி வரும்போது தான் நம்ம வந்து ஆண்டவரோடைய ஆவியிலே நம்ம இணைகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். It is a space when your mind is still not settled in God.
You're just saying prayer for the sake of saying it. Religious duty. சரி 2 வார்த்தை சொல்லிட்டேன், ஆண்டவரே இந்த நாளை காத்துக்கொள்ளுங்க. I fulfill my religious duty and that's it. Lord protect me, Lord give me food and that's it. That's not prayer. That is religion. அது மதம். நான் 2-3 வார்த்தை சொல்லிட்டேன், இதுக்கு மேல எனக்கு ஆபத்து வராது, பில்லு சுனி என்னை வந்து தாக்காது. ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்கிறாரு. But prayer is more than religion. Prayer is relationship. Hallelujah. ஜெபமானது ஒரு மதம் அல்ல. ஜெபம், hallelujah, ஒரு உறவு. ஒரு உறவுக்குள்ள நம்ம இருக்குமாறு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நம்முடைய கான்சர்ன்ஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து we want to have a quick result rather than being in the presence of God. சீக்கிரமாக ஒரு பதில் வரணும், சொன்னதெல்லாம் கிடைக்கணும், கேட்டதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெபமானது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெறுகிறது தான். அது உண்மைதான். We want to get something from God, of course, but more than that, prayer is being with God. Praise the Lord. அதனால தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு அவர் மலை மேலே ஏறாரு, தனிமையான ஒரு இடத்துக்கு போறாரு. He is so popular, people want to go after him. When you are popular, unpopularize yourself, set your sight aside for God. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பதே மேன்மை. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் தங்கி இருக்கக்கூடிய ஒரே நாள் மேலானது. Better is one day in your court than 1,000 elsewhere. Oh hallelujah. அவருடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்கிறது தான் மேன்மை. அதுதான் ஜெபம். being soaked in his presence, enjoying the father's awesome presence. பிதாவானுடைய அந்த மகிமையின் பிரசன்னத்தை உணர்வது. unhurried time. நேரம் போதேன்னு வாட்சை பார்த்துட்டு ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. இமேஜின் நீங்களும் நானும், குறிப்பாங்க திருமணமானவர்கள், அம்மா வீட்டை விட்டுட்டு மாமனார் வீட்டுக்கு போகும்போது இட்ஸ் ஹவ் டிஃபிகல்ட். சில பேர் கண்ணீர் வெடிக்கிறீங்க, எனக்கு தெரியுது, என் பிரசங்கம் உங்களை தொடுது இல்ல? ஐயோ, ஒரு புது வீட்டுக்கு போறோம், அவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ண போறாங்க. அப்போ அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது, அம்மா வீட்டுக்கு போகும்போது சொல்லும்போது, அம்மா வீட்டுக்கு வரியா, சரி நீ வா, நான் என்ன சமைக்கணும்னு கேட்பாங்க. அம்மாவா அப்பாவா சேம்லா, என்ன சமையல் உனக்கு வேணும்? ஓ, எனக்கு வந்து கிச்சாப் கோழி வேணும். எனக்கு கிச்சாப் கோழி என் மாமியார் இருந்து அப்படிதான் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அந்த ஆசை, ஓ அப்படியா, அப்படியே ரெடி பண்ணிட்டு காலைல எந்திரிச்சு மார்க்கெட்லாம் பண்ணிட்டு எல்லாம் ஆயத்தப்படுத்தி என் மகன் வரப்போறான், மருமகளும் வரப்போறாங்க, ஓ பேத்தியம் வரப்போகுது சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஆயத்தப்படுத்தி ரெடி ஆக்கிட்டு, வாவ். and then you are coming. வீட்டு உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே, அம்மா சீக்கிரம் சாப்பாடு போடுங்க, நான் கிளம்பணும்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? அப்பா அம்மாவோட மனசு நோரடிக்கப்பட்டோம். It's so painful. Here you are going there just because you want to fulfill your duty, that's all. You don't want to have a relationship. That's so painful. அது ரொம்ப வேதனையா இருக்கும். Now I'm realizing this more and becoming a parent, growing as a parent. நிறைய நேரம் நான் யோசிப்பேன், ஐயோ அந்த நாட்களில் நான் இப்படி செஞ்சேன், தெரியாம செஞ்சேன்னா இப்படி இருந்திருக்கும், அப்பா அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப யோசிப்பேன். That's what sometimes we treat God for. சில நேரத்தில் தேவனை நம்ம அப்படிதான் நம்ம செய்யறோம். ஆண்டவரே நான் வரேன், ஓகே சீக்கிரம் செஞ்சு முடிங்க, சீக்கிரம் முடிச்சிட்டீங்க, செஞ்சிட்டீங்களா, ஓகே பிள்ளா கதை முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லை. அப்பா வீட்டில் நம்ம தங்கி இருக்கும்போது அப்பா நம்மோடு பேச ஆசைப்படுவார். நம்ம பேசுறோம், அது சரி. அதே சமயத்துல ஆண்டவர் நம்மோடு பேச ஆசைப்படுறாருல்ல. நம்ம அவர்கிட்ட நம்ம வருத்தத்தை சொல்றோம், அவருக்கும் வருத்தம் இருக்காது. அவருடைய பாரத்தை நம்ம இடத்துல சொல்ல மாட்டாரு. மகன் குமாரத்திகளாக ராஜரீக கூட்டமாக ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு. We just want to be rushing, but God is waiting. Hey my son, I need to tell you something. நான் வந்துட்டு ஏதோ சொல்ல போறேன், நீ கொஞ்சம் இருந்தா நான் சொல்லியிருப்பேன், ஐயோ விட்டுட்டு போயிட்டியே, இன்னும் ஒரு வருத்தம் வரும். ஜெபம் அப்படிதான் இருக்க வேண்டும். அவசரப்படுத்தக்கூடாது, வளர வேண்டும், தங்கி இருக்கணும். I know it's not easy, of course. இந்த அவசரமான, we are suffering from hurried sickness. I'm not sure whether இந்த காங்கிரிகேஷன் சொல்லியிருக்கேன்னு தெரியல. நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சவால் கொடுக்குறேன். எத்தனை பேர் வீட்டுக்கு போகும்போது லிஃப்ட் லேண்டிங்ல நிற்கும் போது, நீங்க லிஃப்ட் அமுக்கும் போது எத்தனை தடவை அந்த பட்டன் அமுக்குறீங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. லிஃப்ட் பட்டன்ல ஒரு லைட் இருக்கும். அது எதுக்குன்னா, லைட் இருக்குப்பா, அதுக்கு மேல அமுக்காத, உள்ளுக்கு அதுல ஒரு சவுண்ட். உள்ளுக்கு போன பிறகு லிஃப்ட் ஆட்டோ க்ளோஸ்.
ரைட், பாவம் அரசாங்கம் அதெல்லாம் செய்கிறாங்க, பாய்க்க மாட்டோம். அமைதியாக நிற்க வேண்டியதான், கொஞ்ச நேரத்தில் சாத்திடும். டோர் க்ளோஸ். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், டோர் க்ளோஸ் நம்ம தேடிட்டு டோர் க்ளோஸ் இல்லைன்னா அது 3 வாட்டி அமுக்குறது. ஐயோ பாவம், லிஃப்ட் ட்ரை பண்ணி பாருங்க. டிராஃபிக் லைட், டிராஃபிக் லைட் சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ பெரிய பட்டன், சின்ன பட்டன் அவ்வளோ பெரிய பட்டன், அதை போய் டோ. ஐயோ, இன்னும் என்ன திரும்ப வேதனையா இருக்கும். நம்ம பார்ப்போம் லைட் இல்லை, நம்ம போய் ஒரு தட்டு தட்டுவோம், நிற்போம், ஒன்னொருத்தர் வருவாரு அடிப்பாரு. என்னடா இது? ஏன் தெரியுமா? ஹரி சிக்னஸ். We always are in a hurry. It's not that I'm blaming or நான் criticize, I'm making fun பண்ணல, but it is true. Every time we have to just take the phone and press inbox. நான் இனியே சொல்லிக்கிறேன், inbox. Who has messaged me? Who has not messaged me? Who has liked me? Who has commented me? Who has loved me? Hey, come on lah. We need to come out of it at some point in time. Say, Lord, I need to be in your presence, Lord. So அது வைக்க வேண்டிய இடத்துல அதெல்லாம் இருக்கக்கூடாது நான் சொல்லவே இல்லை. I'm not saying that we need that. But at some point we treat God like that. சீக்கிரம் டக்கு. பல ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறேன், மகனோடு நான் உறவாட போகிறேன். அதனால தான் பவுல் சொல்லுகிறாரு, பிலிப்பேர் கிறிஸ்தவர்களுக்கு பவுல் இதை அறிகுறை சொல்லுகிறார். இந்த ஜெபமானது இந்த கான்ஸ்டன்ட், இந்த கண்டினியூஸ் ஒர்க்கிங் ஃபார்வர்ட் இன் கம்யூனியன் வித் காட். பவுல் சொல்லுகிறாரு, ப்ரே வித்அவுட் சீசிங், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். காரணம் என்னவென்றால், எதிரியானவன் பயத்தை கொண்டு நம்மளை தாக்கி கொண்டு இருக்கிறான். அது அவனுடைய வெப்பன், அவனுடைய ஆயுதம். ஆனால் நமக்கோ தேவன் கொடுத்திருக்கிற ஆயுதம் என்னவென்றால் பயம் அல்ல, ஜெபம். ஹல்லேலூயா. பயம் அல்ல, ஜெபம். If fear was the weapon of the enemy, then prayer is a weapon of God. Hallelujah. Praise God. Yes, அந்த ஜெபம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. Brothers and sisters, pray your worries away. Pray your worries away rather than sitting on the chair or worry. Pray your worries away. உங்கள் ஜெபம் மூலமாக, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்காக நன்றி, உம்முடைய பாதுகாப்பான கரங்களிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை நீங்க காத்துக்கொள்ளுவீங்க ஆண்டவரே. ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் இடத்துல கொடுக்கும் போது ஒரு உன்னதத்திலிருந்து ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். Pray your depression away. Don't let it linger in your mind and your heart. Don't let it rule you. ஆண்டவரே, இந்த டிப்ரெஷன், இந்த anxiety என்னை தாக்குகிறதுனால தூங்க முடியல, சரியாவே நேரத்தில் எந்திரிக்க முடியல. ஓ ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தின் மூலமா ஆண்டவருடைய பிரசன்னத்தில், பிதாவுடைய பிரசன்னத்தில் இருக்க you're spending time with God, and needless to say you will realize that no more depression. It is at least getting better. Hallelujah. இந்த பிசாசானுடைய இடத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில அவன் வருவதற்கு நம்ம இடம் கொடுக்க வேணாம். Let's draw boundaries. How do you draw boundaries? By prayer. Hallelujah. Lord, in your presence there's fullness of joy. உம்முடைய சமூகத்துல பேரின்பம் இருக்கிறது. இந்த உலகத்துல கிடைக்க போகுது. இந்த உலகத்துல என்ன கிடைக்க போகுது? சந்தோஷமா கிடைக்க போகுது, நிம்மதியா கிடைக்க போகுது. Try as you may, the world will constantly give you what it can only give. Only God can give us the peace and joy. அவர்தான் கொடுக்க முடியும். So we don't fight with our strength. Say, Lord, oh joy is in you, Lord. உம்முடைய சமூகத்துல எனக்கு இருக்கிறது சொல்லி, even pray through your addictions. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களில நம்ம விட்டு கொடுக்க முடியவில்லை என்றால், நமக்கு தெரியாது, நம்மளை அழிக்கிறது, நம்மளை தாக்குகிறது, நம்மளை மாற்றுகிறது, நம்முடைய சரீரத்தினுடைய ஹெல்த் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஆனால் நம்ம டிக்ளேர் பண்ண, ஆண்டவரே நீர் என்னுடைய ஓவர்கமர், நீர் முற்றிலும் ஜெயம் கொண்டவர். ஹல்லேலூயா. நீரை என்னை பலப்படுத்துகிறவர். ஓ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் நான் கழுவப்படுகிறேன். இதுதான் ஜெபம். தேவ வசனத்தை கொண்டு அறிக்கை எடுக்கிறது தான் ஜெபம். ஹல்லேலூயா. I'm cleansed by the blood of the Lamb. I'm righteous. I'm made clean. Lord, I want to walk in cleanliness. பரிசுத்தப்பட்டு இருக்கிறேன், பரிசுத்தமாய் வாழ போகிறேன் ஒரு தீர்மானம். இதெல்லாம் எப்படி நம்ம ஜெபிக்கிறோம்? We are declaring. Hallelujah. Some of us are struggling in some areas. Lord, say, Lord, you are my strength. God will help us. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். There's nothing that is too big and huge that God cannot remove in our lives. Nothing at all. நிறைய சாட்சி இருக்கு சொல்றதுக்கு, நிறைய சாட்சி இருக்கு. ஆனா நேரத்தினால I just want to go on to the next point. So we learned about prayer. ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த இரண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா petition or supplication. அதனுடைய கிரேக்க பதம் என்னவென்றால் தேசாய் என்று சொல்லப்படுகிறது. தேசாய், ஓகே, or diocese.
I don't know how you pronounce the Greek, you know. அது படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 2-3 வார்த்தை I will keep on listening, Desai or something like that, alright. இந்த வார்த்தை இந்த நியூ டெஸ்டமென்ட்ல 5 முறை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற 5 முறை. உதாரணமான சில வசனங்களை சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 11 பார்க்கும்போது பவுல் அவருடைய ஊழியத்தினுடைய பாடுகள் சுமைகளை குறித்து விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். மரணம் அவனுடைய வாழ்க்கையை தட்டி கொண்டிருக்கிறது. Death is knocking on his doors. கொரிந்தியர் விசுவாசிகளிடத்திலும் அவர் ஜெபிக்க கேட்கிறார். He asking that he may be prayed for. அவருடைய உடன் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறார். 2 கொரிந்தியர் 1:11 பார்க்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால், அண்டர்லைன் பண்ணீங்க, விண்ணப்பத்தினால் அல்லது வேண்டுதலினால், விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெபம் மிகவும் குறிப்பான ஒரு ஜெபம். No longer you are praying for yourself. உங்களுக்காக, உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய விஷயங்களுக்காக ஜெபிக்கிறது ஒண்ணு, அது தவறு அல்ல, அது முக்கியம். ஆனால் இப்போது மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம், supplication, petition. You are praying on behalf of someone else. நீங்க விடாமல் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். காரணம், பவுலும் சக ஊழியக்காரர்களும் மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. This kind of supplication is about life and death. மரணம், ஜீவனை குறித்த ஒரு காரியம், ஒரு முக்கியமான காரியம். Petitioning before God. You know, a petition, you sign a petition, you want to change the course of the law. சில பேருக்கு அந்த இமெயில்லாம் வந்திருக்கான், change.org. You want to, protest or you disagree with a certain law that is going to be passed, and then you rally people to sign, and you don't give up, you keep going. Petition is keep going. Hallelujah. Keep going. ஒரு காரியம், ஒரு சூழ்நிலை மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக பவுல் சொல்கிறார். எனக்காக நீங்க வேண்டுதலினாலே உதவி செய்யுங்க. Help me by praying for me. Hallelujah. It's very humbling when you ask someone to pray for you. Later I'll come to that point. 2 கொரிந்தியர் 9:14 பார்க்கும்போது, 2 Corinthians chapter 9 verse 14, உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். Here again, மறுபடியும் உங்களுக்காக வேண்டுதல் செய்து, importance of prayer ministry, ஜெப ஊழியம், உங்களுக்காக வேண்டுதல் செய்து, I will raise a supplication on your behalf. பரிந்து பேசுகிறேன், உனக்காக நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஜெபம். பிறகு எபேசியர் 6:18 பார்க்கும்போது இதுதான் முக்கியமான ஒரு வசனம். பவுல் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பேசுகிறார், the armor of God. எபேசியர் 6:18 சொல்றார் பாருங்க, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். வேண்டுதல், வேண்டுதல், வேண்டுதல் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. praying on all occasion. நமக்காக இல்ல. It's not for me, myself and I, no longer. That is inward. That is always inward. It's just about me, no longer. And sometimes our prayer is just lopsided. சில நேரத்தில் நம்முடைய ஜெபம் ஒரு பக்கம் தான், me, myself and I. அது நல்லது, அது சரிதான். ஆனா மறுபக்கத்தை நம்ம விட்டு விடுகிறோம். We only offer our prayers but we forget to lay our petition, supplication on behalf of others. மற்றவர்களை நினைவு கூறாத ஜெபம் நாம் ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிறோம். அது சரி வராது, அந்த பேலன்ஸ் சரி வராது. மற்றவர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நமக்காகவே காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். Prayer is never to be a selfish encounter. சாமுவேல், தீர்க்கதரிசி சாமுவேல் என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 23. 1 Samuel chapter 12 verse 23. As for me, far be it from me that I should sin against the Lord by failing to pray for you, and I will teach you the way that is good and right. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு
தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். Hallelujah. Friends, brothers and sisters, every one of us have a responsibility not just to pray for your own needs, but lift up others whom God has placed in your life. And this is so true. I tell you this, we are very lopsided in our praying, very selfish. But என்னைய பத்தி நான் பேசிக்கிறேன். We are very lopsided. We need to ask God, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நம்ம சொல்லணும். We have to ask God, Lord, எந்த ஏரியால நான் விட்டேன். You know, as much as the parents pray for the children, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறார்கள், பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள், வேதனையோடு ஜெபிக்கிறார்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், அதே சமயத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? I can tell you, your household will be so blessed when we realize this balance that we need to make. Hallelujah. How much parents are longing for their children to lay hands on them or even say a short prayer of blessing. Hallelujah. How blessed. Oh, hallelujah. அது எவ்வளவு blessing-ஆ இருக்கும். As much as pastor is praying for the congregation, போதகர் சபை அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறார், அதே சமயத்தில் சபை அங்கத்தினர் போதகருக்காக ஜெபிக்கும் போது அது மேன்மை எவ்வளவாக இருக்கிறது. மனைவி கணவருக்காக ஜெபிக்கிறாங்க. கணவர் அமைதியாக இருக்கக்கூடாது. கணவர் என்ன செய்யணும்? அவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். Hallelujah. அந்த lopsided இருக்கிறனால we are all standing alone by ourselves. Someone is more spiritual in the house. Oh, பாட்டி ஜெபிக்கிட்டோம். பாட்டி நல்ல தமிழ்ல ஜெபிப்பாங்க. நாக்கெல்லாம் சொல்லிச்சு ஜெபிப்பாங்க. ஜெபம் பண்ணுவோமாக. பரலோக தந்தையே, டீப் வாய்ஸ்ல, எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, வல்லமையாக ஜெபிக்கிறான். நம்மளுக்கு சோர்ந்து போயிடும். என்னடா அவங்கள போல என்னால ஜெபிக்க முடியலையேன்னு சொல்லி முற்றிலுமாக ஜெபிக்காமலே போய்விடும். Let me tell you, brothers and sisters, every one of us are equipped with the gift of prayer. Hallelujah. எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த ஜெப வரத்தை கொடுக்கிறார். None of us here seated here, whether you are the newest Christian or the oldest Christian, whether you are the most mature or immature, God has given in you the gift of prayer. You can reach out to God. You, yes. உங்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 1-4 பார்க்கும்போது பவுல் சொல்லுகிறார், pray specifically for some people. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலைகளையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். Pray for all who are in authority. முன்ன எவ்வளோ வார்த்தை அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா. அப்படின்னா ஜபம் ஒரு லைட்டான ஒரு விஷயம். அதில் நம்ம எல்லாம் நல்லா அட்வான்ஸ் பண்ணலாம். நேற்று தினத்தில் பிரைம் மினிஸ்டர் லீ பேசுறதுக்கு நான் ஆயத்தமாயிட்டேன். எத்தனை பேர் ஆயத்தமாக இருந்தீங்க? பார்க்க மாட்டீங்களா? எனக்கு தெரியல, இது ஒன்றும் கூட பார்க்கணும் போல இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால we need to do அப்படின்ட்டு 12 மணி நான் நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சபைக்கு வேற வரணும். நேற்று 11:59, proudest man in the world or in Singapore, டக்குன்னு ஆன் பண்ணிட்டு சேனல் நியூஸ் ஏசியா சிரிச்சுட்டு அவர் பேசுறாரு. Now I can feel more for a leader of a nation. சபையே நடத்துறோம், அவங்க தேசத்தை நடத்துறோம், அவங்க பாடம் எப்படி இருக்குன்னு யோசிப்பேன். Think about it. It's not someone else's problem. I mean, சொல்லுமா, parenting is not someone else's problem. Being a child at home is not someone else's problem. Be in their shoe. கணவருடைய பொறுப்பு இல்லை, நீ அந்த ஷூல நீ இருக்கிற. மனைவியோட பொறுப்பு இல்லை, நீ இருந்து பாரு. Sometimes we are just delegating. அப்ப பார்க்கும்போது என் மனசுல என் மகன் என் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். அப்பா அப்பா அப்பான்னு பிரைம் மினிஸ்டர் பேசுறான். ஹோம்ஒர்க் பண்ணு. ஹோம்ஒர்க்னா ரெஸ்பெக்ட். Sure. I don't know why I'm like that. But anyway, but my point is this. அது அவர் பிரச்சனை நினைக்கிற விட என் மனசுல நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். ஆண்டவரே, எவ்வளோ பிரயாசப்படுறாங்க இந்த தேசத்துல, ஊசியை போடுங்க. பஸ் எல்லாம் அனுப்புறாங்க. ஐயோ, சிலர்லாம் கேட்குறாங்க, கொஞ்சம் உதவியா இருந்து. கேட்காதவங்களும் இப்படி ஆயிடுச்சு நான் யோசிப்பேன். ஓ ஆண்டவரே, அவங்க பேசுற வார்த்தைக்கு பிரோஜனமா இருக்குமே, ஜனங்கள் கேட்கும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் வரட்டுமே சொல்லிட்டு I pray in my heart. I'm praying for someone else on behalf. அதே போல நீங்களும் நானும் ஜெபத்துல எவ்வளோ நம்ம மேன்மையாக வளர முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு கூடிய வேண்டுதலினாலும் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். கூடிய ஜெபத்தினாலும் ஒரு பக்கம், வேண்டுதலினாலும். ஹல்லேலூயா. By prayer and petition
raise up our request to God. அப்படி நம்ம செய்யும் போது என்ன நடக்கிறது? அந்த அந்த வசனுடைய பிற்பாடு நம்ம பார்க்கும்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய சிந்தையும் உங்களுடைய இருதயத்தையும் காக்க கடவுது. ஹல்லேலூயா. இந்த ஜெபம், இந்த வேண்டுதல் ஏறெடுக்கும் போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய சிந்தையும் உங்களுடைய இருதயத்தையும் காக்க கடவுது. ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ஒரு blessing. Our anxiousness can be overcome as a body of Christ. Never underestimate what God has given us as children of God, as His church. இதுதான் நம்முடைய ஆயுதம். நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிக பெரிய ஒரு அழகான ஒரு அம்சமான ஒரு ஆயுதம் என்றால் இந்த ஜெபம். ஹல்லேலூயா. இந்த வேண்டுதல், இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். That is why the devil is always scared of people, of believers who pray. அவனுக்கு தெரியும், இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான் அவ்வளவுதான், அவனுடைய சூழ்ச்சியெல்லாம் போயிடும். Imagine every one of us hearing this sermon right now, if you would rise up and say, Lord, oh, I love you, Jesus, I want to know what this is, I want to grow in. நம்ம சொல்லும்போது கர்த்தர் கிரியை செய்வார். No Christian should relegate or delegate prayer to someone else. It's yours. அது நம்ம டெலிகேட் பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் மற்றவர்கள் நமக்காக ஜெபிப்பாங்க, பாரத்தோடு ஜெபிப்பாங்க, அது முக்கியம். ஆனால் நீங்களும் நானும் ஜெபிக்கணும். ஆமென். வளரணும், அதுல முன்னேறணும், படி எடுக்கணும், இன்னுமாக படியாக எடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பொக்கிஷங்களை நான் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக ஆவலாக இருக்கிறார். One sign says, more than we are desirous to pray to God, God is desirous to listen to our prayers. Oh, hallelujah. தகப்பன் பிள்ளைகள் என்னிடத்துல வரமாட்டாங்க, அந்த வாஞ்சையோடு ஆண்டவர் இருக்கிறார். Hallelujah. Praise God. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுமா. I hope we are blessed. We are talking about இந்த பயத்தை வெல்லுவது இரண்டாவது பாகம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. வாங்க நம்ம ஜெபிப்போம். Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. நான் ஜெபிக்கும் போது நீங்களும் கொஞ்ச நேரம் ஜெபிங்களேன், வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிற நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. பயம் உங்களை தாக்குகிறதா? கவலை உங்களை தாக்குகிறதா? அழுத்தம் உங்களை தாக்குகிறதா? அதெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் வெல்லுவோமாக. ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. What is your fear today? What is your worry? What is your anxiety? அது உங்களுடைய பிள்ளையா இருந்தால் ஹல்லேலூயா, தேவன் நடையில தெரிவுபடுத்துங்க. Tell it to God. Or maybe you're too tired, tell to God. Now anyway say to him. Hallelujah. சொல்லும்போது ஆண்டவர் கேட்கிறார். Hallelujah. If you have nothing to pray for yourself, think about someone else. மற்றவர்களுக்காக ஜெபிங்க. Hallelujah. ஆண்டவரே, எனக்கு அந்த பாரத்தையும் இந்த நாளிலே நீ கொடுத்த அந்த வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் நீர் செயல்படுவீரே. Hallelujah. None of us have got no prayer items. Everyone has something to pray for. Everyone has a petition in our hands. Hallelujah. நம்ம எல்லாரும் குடும்பத்துல இருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒரு சமுதாயத்துல இருக்கிறோம். None of us are an island. Hallelujah. நம்ம ஒரு தீவாக இல்லை, நம்மளுடைய சமுதாயத்துல ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். Hallelujah. கர்த்தர் நம்மளை பிரயோஜனப்படுத்துவாராக. Let your heart be joyful and let the word of God reach you right now. தேவ வசனம் உங்களை சேரட்டும், உங்க அண்டையில உங்க ஆவியில சேரட்டும். தகப்பனே, ஹல்லேலூயா, என்னை விடுவியும் ஆண்டவரே. மேபி இந்த சாமுவேல் சொன்ன போல நான் மற்றவருக்காக ஜெபிக்காத இருக்கும்போது அது ஒரு பாவமாக இருக்கிறது என்று சொன்ன வண்ணமாக. Hallelujah. Let God raise up the gift of prayer inside of you. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க. கொஞ்ச நேரம் நாவை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே சொல்லும்போது ஹalleluya, நீங்களும் நானும் ஜெப வீராங்கனையாக வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை பிரயோஜனப்படுத்துவாராக. ஹalleluya. முடியாத காரியங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஹalleluya, ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். சிலர் வீட்டுல வந்து பிள்ளைகளுக்கு ஒரு தாக்கத்துல இருக்கிறாங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஹalleluya. நீங்க அவங்களுக்காக ஜெபிங்க, நீங்க அவங்களுக்காக பிரயாசப்படுங்க, அன்பு செலுத்தி வேண்டுதல் ஏறெடுக்கும் போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். சிலருடைய வாழ்க்கையில பயம், முன்னுக்கு கால எடுக்க முடியாத ஒரு பயம் இருக்கிறது. fear of being rejected. இப்படி நான் செஞ்சேனா என்னை ஏற்றுக்கொள்வாங்களோ ஒரு பயம். fear of failure. நான் தோல்வி அடைவேனான்ற ஒரு பயம். அந்த பயம் நம்மளை தாக்கி கொண்டு இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருப்போமாக. அந்த பயங்களை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போதே முற்றிலும் ஜெயம் கண்டவர்களாக அதில் மீறி வர கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக.
We don't want to be succumbing to our fears. Hallelujah. We want to grow in faith. விசுவாசத்துல நம்ம வளர கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று இந்த பிலிப்பியர் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்தினுடைய அடிப்படையில நம்ம பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஹalleluya. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும், நீங்க சிறு வயது வாலிபனா இருந்தாலும், முதியவரா இருந்தாலும், இந்த நேரத்தில் இந்த செய்தி நீங்க கேட்கும் போது உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வருவதாக. ஆவியானவர் ஜெபத்தினுடைய கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. பிசாசனுடைய பொய்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. ஒரு வெற்றி, ஒரு விடுதலை வருவதாக. நல்ல சாட்சி சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்தி பக்குவப்படுத்துவாராக. காரியங்களை செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. பயத்தை நாம் வெல்லுவோமாக. ஹalleluya. கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் பயத்தை நாம் வெல்லுவோமாக. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. தகப்பனே, நன்றி. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளினுடைய செய்தி கேட்டவர்கள் அதனுடைய கனிகளை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, முடியாத காரியங்கள் முடியும் என்று மாற்றி அமைக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். நடைமுறையில காண்பிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஏறெடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.